cinemaplusnews.com. சிகரம் தாதா சாஹிப் விருது பெற்ற பத்மஸ்ரீ விருது பெற்ற எத்தனை டாக்டர்கள் பட்டம் பெற்ற அவருக்கு மகளாக பிறந்தது மட்டுமல்ல, ஒவ்வொரு வருடமும் அவருடைய இந்த பர்த்டே அன்னைக்கு அவரை பற்றிய எண்ணங்களை உங்க எல்லோரோடையும் ஷேர் பண்ணிக்கிறது ஒரு மகளா எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனாலேயே நான் ஒரு பெரிய பாக்கியசாலின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அப்பா இறந்து போய் ஒரு 1.5 வருடங்கள் ஆயிருக்கு. ஆனா நாங்க அவரை நினைக்காத நாள் இல்லை. அவரை பார்க்கும் பொழுதும், அதாவது அவருடைய படங்களை பார்க்கும் போதும், தொலைக்காட்சியில அவருடைய சீரியல்களை பார்க்கும் போதும், ஏன் அவருடைய அறிமுகங்கள், அவங்கள பத்தின செய்திகள் வரும்போது கூட எங்களுக்கெல்லாம் அவரை பத்தி ஒரு நினைப்பு வருது. அவரை நினைக்கிறோம், அவரை கொண்டாடுறோம். ஆனா இந்த நிகழ்ச்சி அவர் பேரை சொல்லி சந்தோஷப்பட்டு அவர் புகழை பாடுவதற்காக மட்டும் அல்ல எங்களுடைய நோக்கம். அவரை பத்தி பேசும் பொழுது நமக்கு இருக்கிற ஒரு உற்சாகம், அவருடைய படைப்புகளை பார்க்கும்போது நமக்கு எழுகிற ஒரு உத்வேகம், வாழ்க்கையை அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, அவருடைய அந்த சம்பவங்களை கேட்டு அவர் எப்படி வாழ்க்கையில் முன்னேறினார் என்று கேட்கும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு உந்து சக்தி, இதெல்லாம் எங்களோட சொத்தா மட்டும் இருந்துடக்கூடாது. ஏன்னா அவர் எங்களுடைய சொத்து மட்டும் அல்ல அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். அவர் உலகத்துல உள்ள தமிழ் ரசிகர்கள் எல்லோருக்கும் அவர் சொத்து. அதே மாதிரி அவர் ஒரு கலை அர்ப்பணிப்பு உள்ளவர்களும், ஒரு அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு தொழில் நேர்மையும் உள்ள அனைவருக்குமே அவர் சொத்து. அதனால எங்க குடும்ப சொத்தாய் அவரை நினைக்காம அவர் இந்த தமிழ் சினிமாவோட சொத்தா, தொலைக்காட்சியோட சொத்தா நான் நினைக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களை நாங்க சந்தோஷப்படுத்தி பேசக்கூடிய விஷயங்களை நீங்க உங்க எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க இந்த விழா ஏற்பாடு பண்ணிருக்கோம். அடுத்தது நம்ம ஒரு புத்தகம் வெளியிட போறோம். அந்த புத்தகத்துல பாலச்சந்தர் அவர்களை பத்தின புத்தகம் தான், ஆனா முழுமையான புத்தகம் அல்ல. அதாவது முழுமையானன்னா புத்தகம் மிகவும் முழுமையானது, ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஆனால் அவரோட ஹோல் வாழ்க்கையும் அதில் கவர் பண்ணப்படல. 37 வயசு வரைக்கும் பாலச்சந்தர் சார் என்ன பண்ணார், அவர் என்னைக்கு சினிமாவுக்கு வராரோ அந்த இடத்துல இந்த புத்தகம் முடிஞ்சு போயிடும். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்த பாலச்சந்தர் அவர்களே சொல்லி சோம வல்லியப்பன் அவர்கள் கேட்டு எழுதின புஸ்தகம் வேலை, டிராமா, சினிமா. அது ஆரம்பிக்கிற இடத்துல அந்த புக்கு முடிஞ்சிடும். அந்த புத்தகத்தை இப்போ இங்கே வெளியிடுறதுல பாலச்சந்தர் ஃபவுண்டேஷன் ரொம்ப பெருமை அடைகிறது. 6th சென்ஸ் புகழேந்தி என் கார்த்திகேயனையும் மேடைக்கு அழைக்கிறேன். எழுத்தாளர் திரு வல்லியப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.
ஃபவுண்டேஷனுக்கும் குறிப்பாக மேடம் புஷ்பா கந்தசாமி அவர்களுக்கும் இயக்குனர் வசந்த் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். என்னை பொறுத்த வரைக்கும் கேபி சார் கொடுத்த வரம் கூட. Because I think he chose me first and then Pushpa did. So I have this present class of discussing, in fact, one of the important parts of this function is to talk about what this foundation is all about. K. Balachandar Foundation, Arakatale. What is it all about? What are its goals? What are the future plans? ஓகே. ஸோ எந்த சமூக மாற்றத்தில் அவருடைய பங்களிப்பு அதிகம் நீங்கள் நினைக்கிறீங்க? பெண் முன்னேற்றம் அல்லது வந்து தண்ணீர் பிரச்சனையை பற்றி ஒரு படத்தில் பேசியிருப்பார், நிறைய இஷ்யூஸ் பற்றி பேசியிருக்காரு இல்லையா? எதில் வந்து அவரோட பாதிப்பு அல்லது வந்து பங்களிப்பு அதிகமாக இருந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கேவி சாரோட ஐ திங்க் இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் ரைட்டிங் உமன் கேரக்டர்ஸ், எஸ்பெஷலி அதாவது பெண்ணே வந்து உமன் எம்பவர்மெண்ட்டாக இருக்கட்டும், வாட் எவர் டு ஹேண்டில் உமன் கேரக்டர், ஐ திங்க் இஸ் அன் எக்ஸ்பர்ட். ஸோ இறைவி படத்தில் வந்து ஃபார் மீ த பிகெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் வாஸ் கேவி சார்ஸ் ஃபில்ம் இன் பிரிங்கிங் அவுட் ஐ மீன் இப்போ நம்ம தொடர்ந்து அந்த கிளைமேக்ஸ் விஷயங்கள் பார்த்தோம். அதிலே தெரியும் எவ்வளோ போல்டான விஷயங்கள், எவ்வளோ வந்து எல்லாரும் சொல்ல தயங்குற விஷயங்கள் வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறதுல வந்து he is an expert, and I think that's his strength, and adula da we are getting inspired. All the young generation are getting inspired from his films because of the way he writes women characters, and I think that's his strength. And அவர் பண்ணது எனக்கு ரொம்ப பாதித்த படம் வந்து மூன்று முடிச்சு. ஏன்னா சின்ன வயசில் ஃபஸ்ட்டு பார்த்த படத்தில் அது வந்து ஒரு மனசாட்சின்னு ஒரு கேரக்டர் வரும். ஸோ அதை பார்த்து வந்து தப்பு பண்ணால் நம்ம கேரக்டர் நம்ம துரத்துமோன்னு பயந்து நான் ரொம்ப நாள் தப்பு பண்ணாமல் இருக்கேன். அப்புறம் அது வந்து ஓகே ஃபிக்ஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் தப்பு நான் ஆரம்பித்தேன். தேங்க்யூ. 1953 February 9th நான் மெட்ராஸில் லேண்ட் ஆனேன் போஸ்டல் எம்ப்ளாயியா. அடுத்த மாதம் எங்கள் ஆஃபீஸர் கிளீனிங் கிளப்பில் ஒரு நாடகம் போட்டோம். அது வரைக்கும் எனக்கு நடிக்க தெரியும்னு எனக்கு தெரியாது. அப்புறம் பார்த்தா நடிக்கிற வெளியே ஆகிப்போச்சு. அப்போ எல்லா தியேட்டருக்கும் போயிட்டே இருப்பேன். ஐ திங்க் இட்ஸ் செப்டம்பர் 1953 அண்ணாமலை மன்றத்துக்கு போயிருந்தேன். அப்போ வந்து ஆல் ஆர் வெல்கம் ஏஜிஸ் ஆஃபீஸ் ரெக்ரேஷன் கம்பெனி இருந்தது. நேராக உள்ளே போய் உட்காந்துட்டேன். அப்போ ஒருத்தர் வராரு, வெரைட்டி ஷோ. ஸோ ஒருத்தர் வராரு, ஏலேருந்து ஆரம்பிச்சு இசட் வரைக்கும் சினிமா ஸ்டார்ஸுடைய பேரே மூச்சு விடாமல் சொல்லிட்டு இருந்தார். அல்லியரிங் ஆட்ரி ஹப்பர்ன், அனிமேட்டிங் அஞ்சலி தேவி, பீச்சிங் பானுமதி, பியூட்டிஃபுல் பீரா பேசி ஜாசாபார் வரைக்கும் அப்படியே அசந்து போயிட்டேன். நான் நேராக உள்ளே போனேன். அவரை தேடி பிடிச்சி அவர்கிட்ட நான் தான் ஸோ நீங்கள் போயிட்டு அதுலேருந்து எங்களுடைய தொடர்பு நீடித்து எல்லாரும் பாலச்சந்தர் காலத்தில் வாழ்ந்தோம், பெருமையாக இருக்கும். பாலச்சந்தருடைய கவிதாலயம் கம்பெனியில் 5 படங்களை இயக்குகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு பெருமையோடு நான் சொல்லிட்டு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லை, பாலச்சந்தர்கிட்ட போய் படம் பண்ண போகும்போது நான் பயந்தேன். நீ ஏன் பயப்படுறேன்னு தெரியும். நடராஜ சார் தான் என்னை கூட்டி கொண்டு போய் வீட்டு வேடிக்கை பார்த்தாங்க. நீ ஏன் பயப்படுறேன்னு எனக்கு தெரியும். நான் டைரக்டர் தலையிடுவேன்னு நினைக்கிறியான்னு எனக்கு தெரியுது. அப்போ நான் சொன்னேன், இல்லை சார், உங்கள்கிட்ட வந்து படம் பண்ணும்போது எனக்கு பயமாக இருக்குண்ணே. ஒன்றும் பயப்படாத, ஏவிஎம்க்கு எப்படி செய்வியோ, பஞ்சனுக்கு எப்படி செய்வியோ அதே மாதிரி இந்த கணத்தில் டைரக்ட் பண்ணேன். ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி உங்கள் கையில் கொடுத்தேன். அதுக்கு பிறகு ஒரு நாள் கூட நான் ஷூட்டிங்க்கு வரமாட்டேன். எல்லா படமும் பார்த்து ஃபஸ்ட்டு காப்பி தான் பார்ப்பேன்னு சொன்னார். 5 படத்துக்கும் ஃபஸ்ட்டு காப்பி தான் பார்த்தாருன்றத ஒரு டைரக்டர் கொடுத்த சுதந்திரம் எப்படி கொண்டு இருக்கிறார். நான் இயக்கிய படங்கள் 70 படங்கள். அதில் 25 படங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், 10 படங்கள் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள். அதே போலவே நடிகைகள் சுஜாதா, பிரியா, படாப் விஜயலட்சுமி அவங்க எல்லாருமே என் படங்களில் நடித்தாங்க. ஆகவே பாலச்சந்தர் சார் இல்லைன்னா எனக்கு சூப்பர் ஸ்டார் கிடைச்சிருக்க மாட்டார், உலகநாயகன் கமலஹாசன் கிடைச்சிருக்க மாட்டார், அதில் நடித்த பல நடிகர்கள் கிடைக்க மாட்டாங்க. பாலச்சந்தர் சார் கையில் போய் மோதல் கையால் கூட்டுப்பட்ட உடனே அடுத்து வந்து சேர்ற இடம் எஸ்டி ராமன் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லி எனக்கு இந்த நடிகர்களெல்லாம் கொடுத்த அந்த குடும்பங்களை 2 கரம் கூப்பி நான் வணங்குகிறேன். நீங்கள் இல்லை அப்படின்னா நாங்கள் இல்லை. ஆகவே இந்த இளைஞர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது,
அந்த மனிதனை போல வாழ்வதற்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். அவர் தான் உழைச்சல் யாரும் இல்லை, கிரியேட்டிவ் யாரும் இல்லை. உங்களுக்கு என்ன கேள்வினா, பெண் டெக்னீஷியனா அவர்கிட்ட பணிபுரிஞ்ச அனுபவம், பெண்ணுங்கிறதுனால ஏதாவது கன்செஷன்ஸ் கொடுத்தாரா, ஏதாவது லீவ் வியூ அப்படி கொடுத்தாரா, என்ன எப்படி இருந்தது? இன்னொரு சாய்ஸுக்கு ஒரு கொஸ்டின், நடனம் அமைக்க சவாலாக இருந்த பாடல் இது அவரோட படத்துல. கேபி சாரை நான் என்னோட தந்தையா தான் நான் பார்த்துருக்கேன். புன்னகை மன்னன்ல ஒரு கிளாசிக்கல் சாங் பார்த்துருப்பீங்க, ரேவதி சாங். அதில் பாலச்சந்திர ரகுமாஸ்டருக்கு ஷூட்டிங், வேற ஷூட்டிங் இருந்தது. பாலச்சந்திர சார்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி சார் நான் கம்போஸ் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடுறேன், குற்றாலத்தில் சாங் இருக்கு. ஐயோ ரகு, சின்ன பொண்ணெல்லாம் போய் அமுச்சு விட்டுருக்கீங்க, ஸ்கூல் பண்ணுற பொண்ணு, அதெல்லாம் என்ன பண்ணணும்? இல்லை கம்போஸ் பண்ணி காமிக்கிறேன். அப்போ எனக்கு நான் சேம் ரொம்ப துருன்னு இருப்பாரு, என்னை ரொம்ப அட்மையர் பண்ணுவார் கேபி சார். அது கூப்பிட்டு ஓடுது பாருங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படி இருக்கும்போதும் சாயங்காலம் 4 o'clock வெங்கடேஸ்வரா கல்யாண மண்டபத்துக்கு வந்தார். நான் ஸ்டாப் 6 minutes நான் ஸ்டாப். நான் ஆடி காமிச்சு அப்படியே கீழே விழுந்துட்டேன். ஏன்னா அந்த லாஸ்ட் ரவுண்ட் சுற்றிக்கிட்டே இருப்பா ரேவதி, நீங்கள் பார்த்துருப்பீங்க விடிகால வரைக்கும். ஆனால் ஆன் ஸ்டேஜில் நான் அவருக்கு நான் ஸ்டாப்பாக 25 ரவுண்ட் சுற்றி நான் கீழே விழுந்தேன். அப்படியே எந்திரிச்சு என்னை கட்டுப்பிடிச்ச, ரகு நீ வேணாடா, எனக்கு இந்த பொண்ணு போதும் அப்படின்னு சொன்னார். ஸோ குற்றாலத்தில் ஷூட்டிங் பண்ணும் போதும் அவரை என்னையை டெஸ்ட் பண்ணுறாரு. க்ளோஸ் அப் ஷாட் வச்சுட்டு எக்ஸ்பிரஷன் காமி அப்படின்னு டக்குன்னு போய் எக்ஸ்பிரஷன் பண்ணா ரேவதி பண்ணுவாங்க, இது பண்ண இன்னொன்று பண்ணு. ஸோ என்னையை டெஸ்ட் பண்ணாரு, அதாவது இவளுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு. ஸோ அந்த புன்னகை மன்னன்ல அவர் என்னை டெஸ்ட் பண்ணாரு, புது புது அர்த்தங்களை என்னை மாஸ்டர் ஆக்கினார். பியூட்டிஃபுல். எனக்கு லைஃப்ல மறக்கவே முடியாது. ஏன்னா அவர்கிட்ட நான் கத்துக்கிட்ட விஷயம் டிசிப்ளின், பஞ்சுவாலிட்டி. கண்டிப்பா 9 o'clock வாசிட்டுனா நாங்களா 8:30 போய் உட்கார்ந்துருவோம், ஒரு சவால் மாதிரி. அதே மாதிரி அந்த டிசிப்ளின் அந்த ஷூட்டிங்ல இருக்கும் பாருங்க, இப்பெல்லாம் கிடையவே கிடையாது சார். எந்த ஷூட்டிங்ல பார்த்தா எதுவுமே கிடையாது, எல்லாரும் போய் கேரவேன்ல உட்காடுறாங்க, எல்லாரும் இருக்கும். பாலச்சந்திர சார் இப்ப லாஸ்ட் வரைக்கும் சீரியலுடைய சாங் எடுத்தவனா. ஸோ லாஸ்ட் வரைக்கும் அவர் கூட இருந்தேன். ஃபோன் பண்ணாருன்னா இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ்லாம் அவங்க ஃபோன் பண்ண மாட்டாங்க, அவங்க அசிஸ்டன்ட் தான் ஃபோன் பண்ணுவாங்க. நீங்க இல்லை சார், பாலச்சந்திர சார் திடீர்னு அவரே ஃபோன் பண்ணி கலைஞர்கள் இந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவார். எந்த ஷூட்டிங் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாலும் பாலச்சந்திர சார் ஷூட்டிங்னா நான் ஹைதராபாத்ல இருக்கேன், எங்க இருக்கேன், ஹைதராபாத்ல இருக்கேன் சார், நைட் மீட் பண்ணோம், நாளைக்கு சாங் இருக்கு, போய் சொல்லிட்டு அவங்க போய் பல பொய்கள் சொல்லி இறங்கி வந்துட்டேன். சென்னை காலையில் ஷூட்டிங். பானுப்பிரியா மேடம் ஒரு சீன் நடிச்சிருப்பாங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டே லாஸ்ட்ல டேம் இட் ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க. வந்தாரு, அது உன்னாலதான் முடியும், இதுதான் வசனம் வச்சுக்கோ, நீ இதை ஃபுல்லா ரிஹர்சல் பண்ணிக்கோ, நீயே ஜதியை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, லஞ்ச் கொடுக்குறேன் 3 மணிக்குள்ள பானுப்பிரியாக்கு நீ ரிஹர்சல் கொடுத்துரு, ஒரே டேக், வசனம் சொன்ன மாதிரி ஒரே டேக்ல எடுக்கணும். ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். டயலாக் வேற, அதுல நம்ம ஜதி சேர்க்கணும். அதுல இன்பிட்வீன்ல சலங்கை என் உயிர் சொல்லும் போது நடுவில் அந்த சலங்க சவுண்ட் கேட்டுட்டு அந்த உயிர் டயலாக் சொல்லணும். 2 o'clock மேல நானும் வசந்த் எல்லா ரிஹர்சல்ஸ் எல்லாம் கொடுத்தோம். பானு பிரியா ரொம்ப கோஆபரேட் பண்ணாங்க. உட்கார்ந்து ஒரே ஷாட் ஓகே ஆச்சு. உடனே எனக்கு கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி கோழி கூவும் நேரமாச்சு அவர் சொன்னாரு, கலா இது கதை, நீ ரிஹர்சல் பண்ணிட்டு தான் அதை பார்த்து தான் நான் ஷாட் வைக்கணும். அப்புறம் நடராஜன் சார் இருந்தார் ஆபீஸ்ல, சரி சார் சொல்லிட்டு 1/2 மணி நேரத்துல நான் கடகடன் ஷூட்டிங் முடிச்சுட்டு கம்போஸ் பண்ணிட்டேன் என்னோட அசிஸ்டன்ட்ட. ஐயோ கேபி சார் ரிஹர்சலே பார்க்க மாட்டார், பாக்குறாரு, நீ கரெக்டா பண்ணிட்டு உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். நடராஜன் சார், கேபி சார் எல்லாம் இருக்காங்க. அந்த சாங் தெரியும் உங்களுக்கு, அது கோழி கூவும் நேரம் ஆச்சு தள்ளி போமாமா, அது ஒரே பல்லவி, ஒரே ஒரு சரணம் தான், அந்த பல்லவி ரிப்பீட் ஆகும். அந்த கதை லாஸ்ட்ல ஒரு பிட்டு முட்டில ஆடி ஆடி அப்படி அழுவா அப்படியே ஸ்டேஜ்ல நின்றுட்டு. ரிஹர்சல் பார்த்து இவங்க 2 பேருமே கை தட்டினாங்க, நடராஜன் சாரும் கேபி சார். அதுதான் எனக்கு கிடைச்ச நேஷனல் அவார்ட். ஆனா நம்ம நினைப்போம் வாழ்க்கையில 2-3 பேருக்கு மரணமே இருக்காது. அதுல நான் நினைச்சது ரகு மாஸ்டர், கண்டிப்பா என்னோட கேபி சார். அவர் மரணம் பயங்கரமா என்னை வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்னை இறக்க வச்சிருச்சு. அண்ட் இஸ் a great man. சினிமா சொன்னாலே கேபி சாரோட முகம்தான் வரும் தவிர வேற எந்த முகமும் வராது என்னை பொறுத்த வரைக்கும். கேபி சார் படம் டைரக்ட் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம், டைலாக் எழுதி பார்த்துருக்கோம், நம்ம பாடி பார்த்துருக்கோமா? நான் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருக்கிறீங்க. ஆனால் அவர் பாடுவார், அவருடைய படங்களில் எஸ்பிபி சார் குரல் வாயிலா
அப்படிப்பட்ட எஸ்பிபி சார் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு. பாலுவா அதோட நிறுத்திக்குவார் அவர். இப்படி சொல்லிட்டே போகலாம். நடராஜ் சார் இருக்காரு, நடராஜா அவ்வளோதான், இந்த இதோடு தான் இருப்பார். முத்துராமன் சார் இருக்கார். எல்லார்ட்டையும் வந்து ஒரு சம்பிரதாயமாக ஒரு ஹிட் நாடிங்கோட முடிச்சுக்குவார். பட் இந்த இடத்துல இருந்தாருன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, இங்கே கார்த்திக் சுப்ராஜ் எங்க அப்படின்னு கேட்பார். கார்த்திக் சுப்ராஜை இந்த மேடைக்கு வர வச்சோ அல்லது அவர் கூப்பிட்டோ சொல்லுவார், இந்த இறைவி படம் வந்து ரொம்ப பிரமாதம்பா, நல்லா பண்ணியிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாராட்டி அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பார். அதாவது புது டேலண்ட் எங்கேருந்து எப்போ உருவானாலும் அதை வந்து உச்சி வந்து முதல்ல பாராட்டுறது வந்து அவர் தான். அந்த குவாலிட்டி தான் எனக்கு வந்து எப்பவுமே ரொம்ப பிடிச்சது. அமீர் கான் சென்னைக்கு வந்த போது கேபி சாரை மீட் பண்ணணும்னு சொன்னார். அமீர் கான் கூட்டிட்டு கேபி சார் போகும்போது சத்தியமே ஜெயித்தே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சீல்ஸ் பற்றி எல்லாமே சொல்லிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். நான் டேரக்டர் சார் இங்கே பாருங்க சார், ஃபர்ஸ்ட் லுக் இங்கே சார், செகண்ட் லுக் இங்கே சார் அப்படின்னு சொன்னேன். டேய் நான் எல்லாரையும் டைரக்ட் பண்ண, நீ என்ன டைரக்ட் பண்ணுறா அப்படின்னாரு. ஆமாம் சார், இது நான் சொல்லதான் சார் நீங்கள் கேட்கணும்னு அமீர் கான்ட்டியுமே சொன்னார், he is the person who directs me அப்படின்வார். ஸோ வாழ்க்கையில் வந்து இது ரொம்ப யாருக்கு கிடைச்சதோ இல்லையோ எனக்கு ரொம்ப மறக்க முடியாத உண்மைகள் இது. இந்த மாதிரி மற்றவங்களை பாராட்டுறதுல அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். காதல் படம் வெளியான போது கூப்பிட்டாரு, டே பாலசக்திவேல் எங்க இருக்கான் பாடுறான்னாரு. இல்ல சார் ஆபீஸ்ல இருக்காருன்னா, அவன்கிட்ட ஒன்றும் சொல்லாத, நீ வா நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னாரு. நேர பாலாஜி சக்திவேலோட ஆபீஸ்க்கு இவர் போய் படம் பார்த்தேன், ரொம்ப ஜோல்ட் ஆயிட்டேன், எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்லிட்டு தேடி போய் பாராட்டினார். ஆண் குரல் ஜாஸ்தியான பாட்டு அவர் படத்துல பாடுறது நான் தான் நினைக்கிறேன். தமிழ்ல நான் பாப்புலர்னு தெரியுண்டா, ஆனா வந்து ஆந்திராவில் இவ்வளவு பாப்புலர்னு சொல்லி நீங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுதுன்னு சொல்றாரு அவரு. Shall I say something? He is more popular in Andhra Pradesh. உண்மை. இன்னைக்கு கூட பாலச்சந்தர் சார் பேர் சொன்னா எழுந்துச்சு நின்று வணக்கம் வைக்கிறாங்க. நான் கடைசியா அவர் பார்த்தது வந்து அவர் வீட்டில் நடந்த ஒரு சுபகாரியத்தினா, உங்கள் வீட்டு கல்யாணத்துக்காக வந்திருக்கும் போது அம்மாவும் அவர் உட்கார்ந்துருந்தாரு. வாடா இங்கே உட்காரு அப்படின்னாரு. நான் கீழே உட்கார்றேங்க, இல்லை பக்கத்தில் உட்கார், இங்கே உட்கார். மற்றவங்க யாராலும் வந்துட்டு இருக்காங்க, ஃபோட்டோ எடுத்துட்டு என்னோடையே பேசிட்டு இருந்தார் ரொம்ப நேரம். அதுக்கப்புறம் நான் பார்க்க முடியல. அவர் இறந்தது அன்னைக்கு கூட நான் வர முடியாத ஒரு சூழ்நிலை, எங்கேயோ ரொம்ப தூரத்தில் இருந்தேன். பட் I have a very special bondage with him. Who doesn't? எல்லாருமே பேசியிருக்காங்க. सपनों में तेरा ओ सपनों में तेरा आना जाना मैंने नहीं जाना तूने नहीं जाना तेरे मेरे बीच में कैसा है ये बंधन अनजान